அனைவருக்கும் வணக்கம். மாலைபக்ஷங்கிறது நம்ம இந்து ஆன்மீக இதுபடி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலம். பக்ஷயங்கிறது ஒரு 15 நாள், ஒரு பார்ட், ஒரு மாதத்துடைய ஒரு பகுதி. அப்போ இந்த மாலைபக்ஷத்தில் இந்த 15 நாளுமே பித்ருக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கு. இது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முன்னால் உள்ள டைம். இந்த மாலைபக்ஷத்தில் பித்ருக்கள், நம்மளோட முன்னோர்கள் பூலோகத்திற்கு சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து நம்மளோட தர்ப்பணங்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலம். நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம், சிரார்த்தம், நம்ம கொடுக்குற தட்சிணை போன்ற கர்மா எல்லாமே அவளுக்கு திருப்தியை கொடுக்கும். மாலையம்னாலே மொத்தமாக எல்லாருமா வரதுன்ற அர்த்தம். பல அர்த்தங்கள், அதில் ஒரு அர்த்தம் மாலைபக்ஷங்கும் பொழுது எல்லாருமா சேர்ந்து, நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமா சேர்ந்து நம்மளை தேடி பூலோகத்துக்கு வரக்கூடிய ஒரு காலம் இது. அப்போ இந்த காலத்தில் நம்ம தர்ப்பணம், எள் கலந்த நீர், அட்சதை, ஜலம் எல்லாம் எடுத்துட்டு முன்னோர்களுக்கு முறையாக எப்படி செய்யணுமோ அது போல் தர்ப்பணமும் சிரார்த்தமும் நம்ம செய்கிறது ரொம்ப விசேஷம். சிரார்த்தம் பண்ணும் பொழுது பித்ரு பூஜை, பிராமண போஜனம், தட்சிணை, ஹிரண்ய சிரார்த்தம் அல்லது தத்தம், எது நமக்கு சௌரியமோ அது போல் பண்ணணும். இதில் நம்ம எவ்வளோ செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே நமக்கு அந்த செய்து வைக்கக்கூடிய பிராமணர்கள் அவைலபிளாக இருக்காளா, அதெல்லாம் இந்த காலத்தில் நிறையவே நமக்கு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நினைக்கிறா போல் பண்ண முடியாது. இப்போ நம்ம 5 இவாளை கூப்பிட்டு, பிராமணர்களை கூப்பிட்டு நம்ம இது பண்ணணுன்னா கூட அவள் அவைலபிளாக இருப்பாளான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு 15 நாள் அத்தனை பேருமே அவள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்படின்னு காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு காலம். எவ்வளவு தான் நாகரிகம் வளர்ந்தாலும், எவ்வளவு தான் ஆத்திகம் வளர்ந்தாலும், என்னதான் இருந்தாலுமே இந்த முன்னோர்களுக்கு அவள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இருக்கும். இந்த காலத்தில் கண்டிப்பாக எல்லாரும் அவளால் முடிஞ்சது, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எந்த அவசரமான அலுவலக வேலையில் இருந்தாலும் சரி, இந்த 15 நாளில் ஒரு நாளாவது தங்களுடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணமோ திதியோ சிரார்த்தமோ எது முடியாதோ அதை பண்ணிடுறேன். அப்போது இந்த 15 நாளில் இது ஒரு மகத்தான புண்ணிய தினம். புரட்டாசி பௌர்ணமி, புரட்டாசி அமாவாசைக்கு முன்னால் வரக்கூடிய பௌர்ணமி, அது பாதி நாள் ஆவணிலேயே ஸ்டார்ட் ஆகிடும். புரட்டாசி இது பௌர்ணமிங்கிறது கணக்கில், புரட்டாசி அமாவாசைக்கு முன்னால் உள்ள அந்த 15 நாட்கள். ஓகே, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈடில்லாத கருணையால் நம்ம பித்ருக்கள் நம்ம முன்ன பின்ன செய்வோம் நம்மளுடைய பெரியவாளுக்கு சிரார்த்தங்களை. அப்போ நம்மளால் மனப்பூர்வமாக செஞ்சுருக்க முடியாது, சிலது விட்டு போயிருக்க முடியும். தர்ப்பணங்கள்ங்கிறது எல்லா மாதமும் செய்ய வேண்டியது. மாதப்பிறப்புக்கு செய்யணும், அமாவாசைக்கு செய்யணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாராலையும் முடியறது இல்லை இந்த காலகட்டத்தில். அப்படி விட்டு போன விஷயங்கள் எல்லாமே இந்த மாலைபக்ஷத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணங்களாலேயும் சிரார்த்தங்களாலேயும் சரியாயிடுறதுங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம முன்னோர்கள் எங்கேயோ கற்பனைக்கும் மீறிய பல கோடி மைல்களுக்கு அப்பால் பித்ருக்கள் லோகத்திலிருந்து ஸ்வர்ணமயமான சூரிய கதிர்கள் வழியாக பூவுலகத்திற்கு எழுந்து மாலைபட்சங்கிற இந்த 15 புனித நாட்கள்லையும் நம்மளோட தங்கி இருக்கிறார் தான் ஒரு ஐதீகம். அப்படி தான் வேதகால மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய தீர்க்க தரிசனத்துக்கு தெரியாது எதுவுமே இல்லை. இதை படிக்கிறோம். இன்றைக்கி நாசா கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் சூரியனை பற்றியும் இந்த மில்கி வேங்கிறத பற்றியும் அந்த காலத்திலே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த காலகட்டத்தில் இந்த மாலைபக்ஷத்தில் நம்முடைய முன்னோர்கள் இங்கே பூமிக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய சிரார்த்தம், தர்ப்பணம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். அந்த 15 நாளும் நம்ம வீடை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். கூடிய வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, வீடுகள்லேயே அதிர்ந்து பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் சொல்லவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் அவளுக்கு வருத்தத்தை கொடுக்கும். நம்ம கூடிய வரைக்கும் ஒத்துமையாகவும் கொஞ்சம் ஒரு பயசுங்கிறோமே அது போல் ஒரு அமைதியாகவும் நல்ல விதமாகவும் நம்ம நடந்துக்கணும். அதே போல்
வீடு சுத்தமாக இருக்கணும். பழைய பொருட்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. வெங்காயம், பூண்டு, அதுக்கு மேற்பட்டு தானே எல்லாமே. எதையுமே தேவையில்லாதது சாப்பிடக்கூடாது இந்த காலகட்டத்தில். அதே போல் இரவு நேரத்தில் ஒரு பொழுதுங்கிற போல் பலகாரம் மட்டும் சாப்பிடணும். தினமும் தலைக்கு குளிக்க முடிஞ்சவோ தலைக்கு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். தினமுமே தர்ப்பணம் பண்ணணும், அது ரொம்ப விசேஷம். இந்த மாலை பட்சத்தில் 15 நாளும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் எங்கே வெளியில் போனாலுமே சரி, நம்மளுடைய ஆகாரங்களை பார்த்து நம்ம செஞ்சுக்கணும். அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக பூண்டு போன்ற வஸ்துக்கள்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த அமாவாசை, மாசப்பிறப்பு, கிரகண காலம் இதில் செய்யக்கூடிய தர்ப்பணங்கிறது நம்மளுடைய தந்தை மற்றும் 2 தலைமுறை இல்லையா, நம்ம அப்பா, தாத்தா, அதுக்கும் மேலே உள்ள கொள்ளு தாத்தா, அப்படி தான் பண்ணுறோம். ஆனால் மாலை பட்சத்தில் மட்டும் மாமா, மாமி, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, சகோதரர்கள் அல்லது அவா மனைவிகள், சித்தப்பா, சித்தி, மாமனார், மாமியார், நண்பர்கள், தெரிஞ்சவா, குரு, யாருக்கு வேணால் செய்யலாம். அவாவா பேரை சொல்லி நமக்கு அவளோட கோத்திரம் தெரியலாம், திதிகள் தெரியலாம், அது எதுவுமே தேவையில்லை. அவள் பேரை சொல்லி அவளை மனசில் நினச்சிண்டு ஒரு எள்ளும் தண்ணி அவள் பேருக்கு இறைக்கும் பொழுது அது அவங்களுக்கு கிடைத்து ரொம்ப சந்தோஷத்தில் நம்ம குழந்தைகளையும் நம்மளையும் அவள் ஆசீர்வதிக்கிறத ஐதீகம். அதனால் இந்த இதுக்கு கண்டிப்பாக கணக்கு கிடையாது. நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்லாம் கணக்கு இல்லை. நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் இருப்பா, எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சவாளாக இருப்பா, அவளுக்கு சிரார்த்தங்கள் குழந்தைகள் பண்ணாமல் இருப்பா, எது வேணால் இருக்கும். நம்ம அவளோட பேரெல்லாம் சொல்லி தாராளமாக பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நமக்கு எத்தனையோ பேர் ரொம்ப பிடிக்கும், ஒரு அத்தையாக இருக்கட்டும், ஒரு மாமியாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் நம்ம ரொம்ப பழகினவாளாக இருக்கட்டும். ஆனால் அவளுக்கு சரியாக சிரார்த்தங்கள் பண்ணுறாளா என்ன தெரியாது. அவள் ஒருவேளை நல்லபடியாக பண்ணாலுமே நம்மளும் பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது, அதை ஏற்றுப்பா. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பழக்க வழக்கம். இதை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ கடைப்பிடிக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்ம சந்ததிகள் நல்லாயிருக்கும். இந்த தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள், பெரியவாளுக்கு பண்ணக்கூடிய எல்லாமே நம்மளையும் நம்மளை விட நம்மளுடைய குழந்தைகளையும் காப்பாற்றுறது. இந்த தான தர்மம், தர்ப்பணம், அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழைகளுக்கோ பிராமணாளுக்கோ முடிஞ்சது எல்லாத்தையும் நம்ம ஒரு தானமாக கொடுக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அதுக்கு பலன் ரொம்ப அதிகம். அதே போல் நமக்கு எல்லாருக்குமே சிரார்த்தம், தர்ப்பணம் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா இது 3 விதமாக வச்சுருக்கோம். நம்ம இப்படி தான் பண்ணணும், ஹோமம் வளர்த்து தான் பண்ணணும்னு கிடையாது. ஹிரண்ய சிரார்த்தமாக பண்ணலாம், வெறும் தர்ப்பணம் தத்தம்ங்கிறோமே அப்படி பண்ணலாம். சில பேருக்கு வசதி இருந்தாக்கா ஹோமம் வளர்த்து சாப்பாடு போட்டு சிரார்த்தம் போலவே பண்ணலாம். அது எல்லாமே அவளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பொறுத்து. இது வசதி அது மட்டும்லாம் கிடையவே கிடையாது. அவளை நம்ம மனசார நினச்சி ஒரு எள்ளும் தண்ணியும் அரைக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் நமக்கு எது முடியறதோ அதெல்லாம் நமக்கு நல்லது. இது நம்மளால் தினமுமே பண்ண முடியல, இந்த 15 நாளும் பண்ண முடியுன்றது இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் முடியாது இருக்கலாம். அப்படி முடியாதவா மகாபரணி, மத்தியாஷ்டமி, வியதிபாதம் அதெல்லாம் இந்த குறிப்பான நாட்கள், அது கஜச்சயா, அதுபோல் நாட்களில் இந்த தர்ப்பணம் செய்கிறது நல்லது. அதே போல் நம்முடைய முன்னோர்கள் அப்பா அம்மா அவளோட திதி என்றைக்கு வருது, அது சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமாங்கிறது கணக்கில்லை. இப்போ தசமி அது ஒரு வளர்பிறை தசமியாக இருந்தாலுமே இந்த 15 நாட்களுமே தேய்பிறை தான். அதே தசமி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். ஒரு திருதியை அன்னைக்கு யாரோ போயிருக்கா நம்ம மனுஷா, அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி கிடைக்கலன்னாக்கா இந்த முக்கிய நாட்களான மகாபரணிக்கு பண்ணலாம், மத்தியாஷ்டமிக்கு பண்ணலாம். அதுபோல் நாட்கள் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால் இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தை நம்ம விட்டுடாமல் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் திதி பண்ணுறதும் ரொம்ப அவசியம்.
இது நம்மையும் நம்மளோட சந்ததியையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழ வைக்கும். அதனால் இந்த மாலைபக்ஷங்கிற ஒரு அற்புதமான ஒரு காலத்தை நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவளுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்காரியங்களை செஞ்சு அவர்களுடைய பரிபூர்ண ஆசி பெற்று நம்ம குலம் தழைக்க வேண்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.